வாழ்கிறவர்களை பெயரை அப்படி போட முடியாது. காந்தி மகாத்மா காந்தியினுடைய கல்லறையில போய் பார்த்தா என்ன இருக்கு? தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறப்பு இறப்பு இருக்கு. வரலாற்றில் தன் பெயரை நிறுவி இருக்கிறார். பகத்சிங் கல்லறையில போய் பார்த்தா மாவீரன், தேச விடுதலை போராட்ட வீரன் மாவீரன் பகத்சிங் அப்படின்னு போட்டிருக்கும். அப்படி ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வரலாற்றில் தன்னுடைய பெயரை, தன்னுடைய புகழை, தன்னுடைய சாதனையால், தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய அறிவுத்திறத்தால், தன்னுடைய புலமையால், தன்னுடைய சேவையால் நிரப்பி இருக்கக்கூடியவர்களைத்தான் இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கிறது. மற்ற எல்லோரையும் மறந்து விடுகிறது. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று சொன்னால் எல்லாரும் திருக்குறளுக்கு சில பேர் உரை எழுதுகிற போது ஒரு மனிதன் தக்கவன், தகுதி உள்ளவன், நல்லவன் அல்லது தகவல் இல்லாதவன் நல்ல மனிதன் இல்லை என்று எதை வைத்து நாம் மதிப்பிடுகிறோம் என்றால் அவருடைய முன்னோர்களிடமிருந்து யாரிடமிருந்து பிறந்திருக்கிறார் என்பதை வைத்து என்று உரை எழுதுகிறார்கள். அதல்ல, இந்த மனிதன் என்ன எந்த எச்சத்தை, எந்த பெருமையை, எந்த வரலாற்று சிறப்பை அல்லது எந்த நூலை அல்லது எந்த படைப்பை, எந்த புகழை விட்டு செல்கிறான் என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய பெயர்கள் இந்த உலகில் நிறுவப்படுகிறது. எனவே நல்லூர் நத்தத்தனாரை போற்றி நல்லூர் நத்தத்தனாருக்கு ஏதும் ஆக போவதில்லை. ஆனால் நல்லூர் நத்தத்தனாரை போற்றுவதன் மூலமாக இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்க்குலங்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய தலைமுறைகளில் யாரேனும் வரலாற்றிற்கு ஏதேனும், இலக்கியத்திற்கு ஏதேனும், மொழிக்கு ஏதேனும், சமூகத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு செய்கிற பிள்ளைகளை ஆக்குகிற முயற்சிக்காகத்தான் இது போன்ற நினைவை நாம் கொண்டாடுகிறோம். அவர்களை கொண்டாடுவதால் அவர்களுக்கு என்ன ஆக போகிறது? நல்லூர் நத்தத்தனார் ஆவியா ஓஹோ மாதவன் நம்முடைய புகழ பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்ன மலர் மாலை போட போறாரா? இல்ல அவரு ஆவியா இந்த மலர் மாலை எல்லாம் அவர் நுகர போகிறாரா? கிடையாது. எனவே அவர்களை கொண்டாடுவதன் மூலமாக அவர்களை போன்று நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அவர்களை போல் நம் பிள்ளைகளும் வளர வேண்டும். அவர்களை போல் நாமும் வளர வேண்டும் என்கிற எண்ணத்தை, துடிப்பை, உணர்வை பெறுவதற்காகத்தான் இது போன்ற விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். அந்த வகையில் தமிழ் வளர்ச்சித்துறை இது போன்ற விழாக்களை எடுத்திருப்பது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகும். நான் இதே செங்கல்பட்டு மாவட்டத்திலே அருகிலே இருக்கக்கூடிய செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியுடைய முதல்வராக பணியேற்று 24/5/2025 அன்று பணியேற்றேன். பணியேற்ற உடனே செய்யூரில் முதல்வராக பணியேற்றோம் என்பதோடு செய்யூர் பக்கத்துல தான் நல்லூர் இருக்குன்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டு வச்சிருந்தேன். உடனே நல்லூர் எங்க இருக்குன்னு தேடணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல கேட்ட உடனே இந்த இருக்கு நல்லூர் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கார மகிழ்ந்து எடுத்து அங்க விடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற நல்லூர், புத்தூர் கூட்டரோட தாண்டி நல்லூர், அங்க போயிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயாவது இங்க புலவர் நல்லூர் நத்தத்தனார் ஒரு புலவர் பிறந்தாரம் எந்த ஊரா அப்படின்னு கேட்டேன். யாருமே அப்படியெல்லாம் யாரும் தெரியலங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஏதாவது ஒரு இடம் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சாலைகள் பகுதியில இறங்கி எதுவும் பார்த்தா எதுவுமே இல்லை. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, அந்த நல்லூர் இந்த நல்லூர் இல்லைங்க, அது இடைக்கழி நாட்டு நல்லூர் அப்படின்னு இருக்கு. இடைக்கழி நாடுங்கிறது செய்யூரை தாண்டி இருக்குங்க, அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு மறுவாரத்திலே நான் இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றேன். அதிலிருந்து இன்று வரை நான் எத்தனை முறை வந்தேன் என்று எண்ண முடியாது. ஓராண்டு கூட ஆகவில்லை, 10-15 முறைக்கு மேல் நான் இங்க வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த இடத்தை பார்வையிட்டு அங்க ஒரு படத்தை எடுத்து என்னுடைய முகநூலிலே, பேஸ்புக்கிலே, முகநூலிலே, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல என்று பதிவிட்டு செல்வது என்னுடைய இயல்பு. ஒரு புலவரை கொண்டாட வேண்டும் என்கிற வகை. நான் இங்கு முதலில் வந்த போது எதிரே இருக்கக்கூடிய முருகன் கோயில கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமக்களிடம் தான் நான் இதை குறித்து விசாரித்து தெரிந்து கொண்டு சென்றேன். அப்படிப்பட்ட அந்த நல்லூர் நத்தத்தனாரை தொடர்ந்து பார்வையிடுகிற போது, ஒவ்வொரு முறையும் வருகிற போது, ஒரு முறை இந்த சாலை கிட்டத்தட்ட இங்க விட்டது. எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் தோண்டி வச்சிருந்தாங்க. பார்த்துட்டு ஆகா இந்த இடம் நினைவு தூணை காணாமடிச்சுவாங்க போல இருக்கு, அப்படியே எடுத்து எங்கிட்டாவது வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகிறது என்று நினைத்துக் கொண்டு உடனே இதை குறித்த தகவல்களை எல்லாம் திரட்டி மாவட்ட ஆட்சியருக்கும், தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனருக்கும், தமிழ்நாடு அரசுக்கும் இந்த சிலையை பாதுகாத்து அருகிலேயே பின்பக்கமாக இருக்கக்கூடிய இடத்திலே பாதுகாப்பாக நிறுவ வேண்டும். சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது என்று நெடுஞ்சாலைத்துறையில் எடுத்துவிட்டால் அருகிலேயே அமைத்து தர வேண்டும் என்று
அரசு கல்லூரியுடைய முதல்வர் என்கிற முறையில் நானே ஒப்பமிட்டு இந்த மடலை எழுதி அரசுக்கு அனுப்பினேன். அலுவலகத்தில் கேட்டாங்க, இதெல்லாம் நம்ம எழுதலாமையா? ஒரு முதல்வர் வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறதெல்லாம் ஒரு மனுவாக எழுதலாமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், தற்செயலாக நான் தமிழ் பேராசிரியராக இருந்து விட்டதால் அதை பயன்படுத்திக் கொண்டேன். இந்த கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் நானே முதல்வர் பொறுப்பில் இருக்கிற போது தமிழ் பணியை செய்த ஒரு புலவருடைய நினைவு தூணை பாதுகாத்து இன்னொரு இடத்தில் நிறுவ வேண்டும் என்று சொல்வதை விட ஒரு பேராசிரியருக்கு என்ன வேலை? இதே பகுதியில் நான் பணியாற்றுகிற போது, எனவே இதை நான் செய்யலாம் என்று அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லி அதை அனுப்பினேன். உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எனக்கு பதில் வந்தது. விரைவில் அதை செய்வார்கள் என்று நாம் நம்புகிறோம். இங்கு எந்த இடம் என்று அரசாங்கம் முடிவு செய்யட்டும். ஆனால் ஒரு பொருத்தமான இடத்தில் அனைவரும் வந்து பார்த்து செல்லக்கூடிய ஒரு இடத்தில் இதை அமைக்க வேண்டும். இப்பொழுதும் இது இருக்கிறது. எத்தனையோ போர் போகிறார்கள், வருகிறார்கள். எத்தனை பேருக்கு இது நல்லூர் நத்தத்தனார் நினைவிடம் என்று தெரியும்? புதுச்சேரி போறவன் இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. எனவே அவர்களுக்கு இதை உணர்த்த வேண்டும் என்றால் பார்வையில் படுகிற இடத்தில் இதை நிறுவ வேண்டும். அப்படி அதை வெறும் நிறுவுவதாக மட்டுமல்லாமல் அந்த நினைவு தூணை நிறுவுகிற இடத்தில் நல்லூர் நத்தத்தனார் நினைவு சங்க இலக்கிய நூலகம் என்று ஒரு நூலகத்தை நிறுவி சிறுபான்மையாற்று படைக்கு எத்தனை நூல்கள் வந்திருக்கிறதோ, எத்தனை உரைகள் வந்திருக்கிறதோ, எத்தனை ஆராய்ச்சி நூல்கள் வந்திருக்கின்றனவோ அத்தனையும் கிடைக்கிற ஒரு இடமாக, ஒரு தகவல் களஞ்சிய மையமாக இந்த இடத்தை நிறுவ வேண்டும். ஒரு நூலகமாக, ஒரு அருங்காட்சியகமாக நிறுவ வேண்டும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் வாயிலாக நாம் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகின்றன. சரி, அந்த மனுவை கொடுத்தமே அத்தோடு நான் நின்று போகவில்லை. எங்கள் கல்லூரிக்கு என்று கல்லூரி இலச்சினை முத்திரை, கல்லூரி இலச்சினை உருவாக்கினோம். லோகோ, அந்த லோகோவை உருவாக்குகிற போது அந்த லோகோவில் எப்படி உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்ட போது நான் முதலிலே இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் நினைவு தூணேதான் நடுவிலே பொருத்தி இருக்கிறோம். அந்த கல்லூரியினுடைய இலச்சினையின் நடுவிலே இதே இந்த நினைவு தூணை தான் நாங்கள் இலச்சினையில் பொறித்திருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதே இலச்சினையில் இந்த இடைக்கழி நாட்டு பகுதியை அடிப்படையாக வைத்து சிறுபான்மையாற்றுப்படையை இயற்றிய நல்லூர் நத்தத்தனார், சிறுபான்மையாற்றுப்படை என்றால் சிறிய யாழை சீரியாழ் என்று பேர். சிறிய யாழுக்கு பேர் சீரியாழ், பெரிய யாழுக்கு பேர் வேரியாழ். சிறிய யாழை இசைத்துக் கொண்டு இருந்த பாணனை பற்றிய பாடல். ஒரு சிறிய பாணன் இன்னொரு சிறிய பாணனுக்கு ஆற்றுப்படுத்திய வழிகாட்டிய நூல் என்பதால் சிறுபான்மையாற்றுப்படை என்று பெயர் இருக்கிறது. எனவே இந்த பகுதியினுடைய கலை அடையாளமாக யாழை, சீர்யாழை இந்த எங்களுடைய இலச்சினையிலே வைத்திருக்கிறோம். கடற்பகுதியை வைத்திருக்கிறோம், உப்பை வைத்திருக்கிறோம், தமிழருடைய தாவரமான தேசிய தாவரமாகிய பனை மரத்தை இதில் வைத்திருக்கிறோம். அந்த பனை மரத்தினுடைய ஓலையிலிருந்துதான் கல்வியும் கலையும் வளர்ந்தன. ஓலைச்சுவடிகள் தான் இலக்கியங்கள் எழுதப்பட்டன என்பதன் அடையாளமாக ஓலைச்சுவடியை வைத்திருக்கிறோம். அந்த ஓலைச்சுவடியிலிருந்து இன்றைக்கு கைபேசி வரை தமிழ் இலக்கியம் செய்திகள் பரவுகின்றன என்று செல்பேசியும் அதிலே வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு இலச்சினை உருவாக்க